இந்த வேளையிலும் கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அந்த எஸ்ரானுடைய புஸ்தகத்தை நாங்கள் படிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இதில் உள்ள எல்லா நன்மையான காரியங்களையும் இப்படி வார்த்தைகளையும் கற்று அதன்படி நடக்க கர்த்தர் வழிவாசல்களை உண்டு பண்ணி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் அனைவரை செய்து உட்காருவோம். இன்றைய தியானம் எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல் ராஜா காலத்தில் 12 கோத்திரமாக இருந்தவர்கள் ஒரு ராஜ்யமாக இருந்தார்கள். 12 கோத்திரங்கள் ஒரே ராஜ்யம். சவுல் ராஜாவுக்கு பிறகு தாவீது ராஜா பதவியேற்கிறார். திரும்பவும் 12 கோத்திரங்கள் ஒரு ராஜ்யம். பிறகு சாலமோன் ராஜா பொறுப்பேற்கிறார். 12 கோத்திரங்கள் ஒரு ராஜ்யம். சாலமோன் ராஜாவுக்கு பிறகு சூழ்நிலைகள் மாறுகிறது. என்ன சூழ்நிலைகள் மாறுகிறது என்றால், சாலமோனுடைய மகனாயிருந்த ரெகோபயாம், அவருடைய பேரை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த ரெகோபயாம் அவனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சிவில் வார் நடக்கிறது. இந்த ரெகோபயாம் நாம் எதிர்பார்க்கிற பொழுது ஒரு நல்ல ராஜாவாக இல்லை. அவன் அந்த மக்களை சரியாக சீர்தூக்கி பார்க்கவில்லை. அதனால் ராஜ்யம் பிளவுபடுகிறது. 10 கோத்திரம் தாவீது குடும்பத்தை விட்டே போகிறது. ஆக ரெகோபயாமை விட்டு பிரிந்து போகிறது. பிரிந்து போகிறவர்கள் எரோபயாம் என்கிற சாலமோன் காலத்தில் இருந்த ஒரு வேலைக்காரனை ராஜாவாக்கி கொண்டு போனார்கள். பெயரையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆக இனிமேல் தாவீது வம்சத்தாருக்கு இஸ்ரவேல் என்கிற பெயர் வரப்போகிறதில்லை. எரோபயாம் வீட்டாருக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை எடுத்து கொண்டு போய்விட்டார். ஆக 10 கோத்திரம் பிரிந்து போனது. இந்த 10 கோத்திரம் தாவீது வீட்டை மாத்திரம் விட்டு பிரிந்து போகவில்லை, கர்த்தரை விட்டே பிரிந்து போனது. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலை சேவிக்க ஆரம்பித்தார்கள். முதலாவதாக அவர்கள் துவங்கினது பொன் கன்றுக்குட்டியை. இந்த எரோபயாம் என்று சொல்கிறவன் 2 பொன் கன்றுக்குட்டை, தானில் ஒன்றையும் பெயர் சபாவில் ஒன்றையும் வைத்து விட்டான். ஆக இனிமே அவர்கள் வணங்க போகிறது பொன் கன்று குட்டிகள். இந்த மீதம் இருக்கிற 2 கோத்திரங்கள் பக்தியாய் ஆண்டவர் வழியில் இருந்தார்கள். காரணம், எருசலேம் தேவாலயம் இங்கே இருந்ததினால் அவர்கள் அப்படி இருந்தார்கள். இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இதுதான் திருச்சபையை. ஆக இந்த காலகட்டத்திலே கிமு 750 இருந்து 700, கிமு 750 கிறிஸ்துவுக்கு முன் நீங்கள் போனீங்கன்னா கேலண்டர் குறைஞ்சிக்கிட்டே வரும். கிறிஸ்துக்கு அப்புறம் போனீங்கன்னா கேலண்டர் ஏறிக்கிட்டே போகும். இன்றைக்கு 2025 இந்த வருஷம், அடுத்த வருஷம் ஆகும் 2026. கிறிஸ்துக்கு முன் நீங்கள் போனீங்கன்னா மைனஸில் போவீங்க. கிறிஸ்துக்கு முன்னாடி உள்ள வருஷம் 1, அதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் 2, அதுக்கு முன்னாடி அப்படியே மேல் நோக்கி ஏறி கொண்டு போகும். ஆக கிறிஸ்துக்கு முன் 750 இந்த ராஜ்யம், இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் விழுந்தது. அந்த 10 கோத்திரம் விழுந்துருச்சு. யார் கையில் விழுந்தது என்றால் அசீரியர்கள் கையில் விழுந்தது. பிரிஞ்சு போனவங்க யார் கையில் விழுந்துட்டாங்க? அசீரியர்கள். இந்த 2 கோத்திரம் மாத்திரம் தாக்கு பிடித்து கொண்டே இருந்தது. இவர்களும் விழப்போகிறார்கள். கிமு 600 விழப்போகிறார்கள். யார் கையில் விழப்போகிறார்கள் என்றால் பாபிலோன் கையில். அசிரியா கையில் 10 விழுந்துருச்சு, பாபிலோன் கையில் மீதி இருக்கிற 2 விழுந்துருச்சு. அந்த 10 விழுந்து இந்த 2 விழுறதுக்கு இடையில் ஒரு 100 வருஷம் கேப் இருக்குங்க. இந்த 10 அசிரியன் மன்னர்கள் கையில் விழுந்தது, இந்த 2 பாபிலோன் மன்னர்கள் கையில் விழுந்தது. இந்த எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் இவங்கெல்லாம் இனிமேல் நீங்கள் படிக்க போகிறது அந்த 10 வச்சில. அந்த 10 பேருமே காணாமல் போனவர்கள் ஆயிட்டாங்க. இந்த லாஸ்ட் 10 ட்ரைப்ஸ், காணாமல் போன 10 கோத்திரம். இனிமேல் ரூபன் பற்றி, காத்து பற்றி, சிமியோன் பற்றி, நப்தலி பற்றி படிக்க மாட்டோம். யூதர்கள் பற்றி தான் படிப்போம். யூதா பற்றி படிப்போம், லேவி பற்றி படிப்போம், பெஞ்சமின் பற்றி படிப்போம். எஸ்தர் புஸ்தகம் பார்த்தோம்னா அவங்க பெஞ்சமின் கோத்திரம். இந்த எஸ்ரா, நெகேமியா பார்த்தோம்னா லேவியிலேருந்து வருவாங்க. எஸ்ரா லேவியிலேருந்து வருவாங்க. யூதர்கள் தான் நெகேமியாலாம் வந்து யூதர்கள் பில் பண்ணுவாங்க. இனிமேல் நீங்கள் அசிரியர்கள் கையில் இஸ்ரேல் விழுந்த பிறகு இஸ்ரேலோட மீதி 10 கோத்திரத்தை பற்றி நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. ஒரு லீடரும் இனி அவங்க வரமாட்டாங்க, முடிஞ்சிச்சு அந்த ஸ்டோரி. ஆனால் இந்த ஸ்டோரி, யூதர்களுடைய ஸ்டோரி, பாபிலோன் கையில் விழுந்துச்சுங்க. 20 வருடமாய் விழுந்தார்களாம். எத்தனை வருஷம்? 20 வருடமாய் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்தாங்க. இந்த 20 வருடமாய் விழுந்தவர்கள் அவர்கள் பாபிலோன் மன்னன் கையில் விழுந்தாங்க இல்லைங்களா? இந்த பாபிலோன் மன்னன் இவர்களை 3 முறை படையெடுத்து இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிறான். புரிஞ்சுக்கணும், எத்தனை முறை சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிறான்? 3 முறை அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். 3 times.
இந்த 3 முறை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்களில் முதல் முறை புரிந்து கொள்ளணும், கொஞ்சம் தெளிவாக லிசன் பண்ணணும். முதல் முறை ராஜாவின் வம்சத்தில் உள்ள ஆமென் ராயல் ஃபேமிலியை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான். மேலோட்டமாக இருந்த கோல்டு, சில்வர், தங்கம், வெள்ளி, ராயல் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு ஜென்ட்லாக போயிட்டான். சொன்னால் இனிமேல் கப்பம் கட்டுங்கன்னு போயிட்டான் முதல் முறை. அந்த பீரியடில் மெயினாக போனது நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு நபர் தானியேல். ஆமென். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம். தானியேல் அப்போ டீனேஜாக இருந்திருக்கக்கூடும். ஒரு 12 வயசுக்கு கம்மியாக தான் இருந்திருக்கும். இந்த 12 வயசுக்கு கீழே பிடிச்ச பிள்ளைங்கள்லாம் அன்னகன் ஆகிட்டான். அவனை என்ன ஆகிட்டான்? அன்னகன் ஆக்கிவிட்டான். ஃபஸ்ட்டு சிறையிருப்பு. இரண்டாவது சிறையிருப்பு 597 நடக்கிறது. இது யாருன்னா பிஸ்னஸ்மேன், மர்ச்சன்ட்ஸ், ஆமென், படை தலைவர்கள் போன்று உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை திரும்ப வந்து பிடிச்சிட்டு போகிறான். அப்போ முக்கியமாக பிடிப்பட்டவர் எசேக்கியேல். ஆமாம். இந்த டீமை கொண்டு போய் கேபார் நதிக்கரையில் விட்டான். ஃபஸ்ட்டு டைமை கொண்டு போய் எல்லாம் பணக்காரங்க, படித்தவங்க, மேதைகள் அப்படியே அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலையில் சேர்த்துக்கிட்டான். இனிமேல் நீங்கள் ஹீப்ரு மொழி பேசக்கூடாது, கல்தேய மொழி தான் பேசணும். உன் பேர் தானியேல் இல்லை, உன் பேர் இனிமேல் பெல்சாட்சார், நீ வந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீ வந்து அந்த அவங்களுக்கு ஒரு 3 ஹீப்ரு நேம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நீ கிடையாது என்று சொல்லி அசிரியா, அது என்னென்ன பேர்? அனனியா, அசிரியா, மிஷாவேல், இவங்களுமே எந்த பேரில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு போட்டு பேரை மாற்றிட்டான். இப்போ அவங்க நீங்கள் போய் அனனியா எங்கன்னா அங்கே ஊரில் தெரியாது, சாத்ராக் எங்கன்னா தான் தெரியும், தாவீது தானியேல் எங்கன்னா தெரியாது, பெல்சாஷார்னா தான் தெரியும். அப்படி பேர் மாற்றிட்டான். அது ஃபஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் வந்து நிறைய பேரை பிடிச்சிட்டு போயிட்டான். பிஸ்னஸ் மேன், நல்லா உயர்ந்தவங்க, படித்தவங்க, மீந்தவங்களை போட்டு போய் கேபார் நதிக்கரையில் போட்டான். அதில் எசேக்கியேல் பிடிப்பட்டார். மூன்றாவது முறை அவன் வந்து லெவல் பண்ணிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். தோட்டத்தை கூட விடலை. ஜெருசலேம் பிகேம் இன் ரூயின்ஸ். பில்டிங்கே இல்லை. இப்போ பில்டிங்கே இல்லை. மழை பெஞ்சா கூட ஒதுங்க முடியாது. எல்லாம் இடிபாடுகளை ஆக்கிட்டான், எல்லாம் குட்டி சுவராக்கிட்டான். 3 முறை ஜெருசலேம் பிகம் எ பிளேஸ் ஆஃப் டெசோலேஷன். அதாவது அது ஒரு காடாய் மாறி போய்விட்டது. ஆமென். இதுதான் யூதாவோட ஸ்டோரி. அந்த 10 பேரோட ஸ்டோரி இல்லவே இல்லை, அவங்க ரிட்டர்னே ஆகலை. இந்த யூதர்களுடைய ஸ்டோரி. ஆமென். இது 70 வருடம் சிறையிருப்பாக இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். நீங்கள் சொன்ன பேச்சை கேட்கல, ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியில், நீங்கள் கண்டிப்பாக பாபிலோன் கையில் மாட்டுவீங்க. எத்தனை வருஷம் சிறையிருப்பில் இருப்பீங்க? 70 வருஷம் கழிச்சு திரும்பி வருவீங்க. என் தாசன் ஆகிய கோரேசை எழுப்புவன்னு அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் பேரையும் சொல்லிட்டார். அல்ல இல்லையா? இப்போ யூதர்களுடைய பாலிட்டிக்ஸ் இதுதான். அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் நாம் பார்த்தோம் என்றால், அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் உங்களுக்கு ஒரு இமேஜ் போட்டிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் மட்டும் போடுங்க. அந்த டைம் லைன் ஒரு இமேஜ் போட்டிருப்போம் பாருங்கள். ஆமீன். ஏரோலாம் போட்டிருக்க பாருங்கள். அந்த வாழ்ந்த ராஜாக்கள், மிக முக்கியமாக வாழ்ந்த ராஜாக்கள், எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒன்றை மறக்கக்கூடாது. யோசியா ராஜாவோட மரணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் நடக்குது. யோசியா ராஜா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பக்திமான். அதுக்கப்புறம் பாருங்கள், யோயாக்கீன், யோவாகாஸ், இந்த 3 பேர். ஆமென். ஹல்லேலூயா. யோயாக்கீம் காலத்தில் ஒரு படையெடுப்பு, யோயாக்கீம் காலத்தில் ஒரு படையெடுப்பு, யோயாக்கீன் காலத்தில் ஒரு படையெடுப்பு, பிறகு 3வது படையெடுப்பில் சிதக்கியா என்று சொல்கிறேன். சிதக்கியா, யோயாக்கீன், சிதக்கியா, 3 பேர் காலத்தில். 3வது படையெடுப்பு ஆலயத்தை அடித்து உடைச்சிட்டான். முதல் படையெடுப்பில் ஆலயத்தில் உள்ள கோல்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். 3வது படையெடுப்பு ஆலயத்தை அடித்து உடைச்சினா பொற்கோயில், தங்க கோயில், கல்லுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டான். முன்னாடி உள்ளே இல்லாதெல்லாம் கொண்டு போனான், கல்லுக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் பேத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இது நடந்துருச்சு. இதன் பிறகு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 20 வருஷமாக அடிக்கிறான், அடித்து தூக்கிட்டு போனான் பாருங்கள், 3rd டைம். அதுக்கப்புறம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1ஆம் வருஷம், 2ஆம் வருஷம், 3ஆம் வருஷம், 4ஆம் வருஷம். இதுக்கடையில் இவங்க சிறைப்பிடிக்கு போன நாடை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 விதமான ராஜ்யம் டைம் மாறுது. பிடிச்சிட்டு போகும்போது பாபிலோனியர்கள், அதையும் நம்ம ஐயா பார்க்குறாரு, தானியேல் பார்க்குறாரு. பிறகு மேதிய சாம்ராஜ்யம் டேக் ஓவர் பண்ணுது, அதையும் தானியேல் பார்க்குறார். பிறகு பெர்சிய சாம்ராஜ்யம் டேக் ஓவர் பண்ணுது, அதையும் தானியேல் பார்க்குறார். ஆமென். 3 ராஜ்யம். எதிரி நாட்டோட பாலிட்டிக்ஸும் தானியேலுக்கு தெரியும், தன் நாட்டோட பாலிட்டிக்ஸும் தேவனுக்கு தெரியும். 2 இடத்துலையும் கர்த்தர் இல்லை, ஏன் கூட தான் இருக்கிறார் என்பது தானியேலுக்கு தெரியும்.
ஹல்லேலூயா. எது எங்கே நடந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு நன்மை மாத்திரமே நடக்கும். ஹல்லேலூயா. இதில் நல்ல விஷயம் என்னென்னா 3 பகுதியாக பிடிச்சின்னு போனா இல்லைங்களா, 3 பகுதியாக திரும்பியும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. 3 பகுதியாக திரும்பி வரும். எஸ்ரான்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே அவர் ஆலயத்தை கட்டினவர். நெகேமியான்னு ஞாபகம் வந்தாலே அவர் அலங்கத்தை கட்டினவர். எருசலேமை சுற்றி உள்ள மதியில் கட்டினவர் நெகேமியா. ஆலயத்தை கட்டினவர் எஸ்ரா. டீம் ஒர்க்கு தான், ஆனால் மெயின் லீடர்ஸ். ஆமென். இப்போ வர போகிறாங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கும் போது இந்த சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னா இதுக்கு ஒரு நான் டைட்டில் கொடுப்பேன். அந்த டைட்டில் என்னவென்றால், ஒரு செகண்ட், ஸ்தோத்திரம். எருசலேம் எப்படி கட்டப்படுகிறது. முதலாவதாக கர்த்தர் இருதயத்தை ஏவுகிறார். ஸ்டிரிங், ரிட்டர்னிங், ரீபில்டிங். ஆமென். இருதயத்தை ஏவுகிறார், திரும்புகிறார்கள், கட்டுகிறார்கள். யார் இருதயத்தை ஏவ போகிறாருன்னு நம்ம படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்டிரிங், ரிட்டர்னிங், ரீபில்டிங். இருதயத்தை ஏவுகிறார், திரும்புகிறார்கள், கட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். மெயின் கதாபாத்திரங்கள் எஸ்ரா, நெகேமியா. சிறையிருப்பின் போது மெயின் கதாபாத்திரங்கள் தானியேல், எரேமியா, எசேக்கியேல். ஓகே, ரைட். இப்போ எஸ்ரா புஸ்தகம் போனதை பற்றி பேசாது, வர்றதை பற்றி பேசுது. நீ போகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், சிறையிருப்பில் கூட வாப்பா. ஆமாங்க, சிறையிருப்பில் கூட அவங்கள ஆசீர்வாதமாக தான் வச்சார். அவங்க அங்கே போய் வீடு வாசல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க. ராஜாவோட ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தாங்கல்ல, நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு மந்த்தே வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, இருக்கிற கோல்டெல்லாம் போட்டு கட்டியிருப்பாங்க. அஃபிஷியலாக மேலே வந்துட்டாங்க. ஓகே, இன்றைக்கு திரும்ப போகிறார்கள். யார் வார்த்தையினாலும் நிறைவேறப்பட்டிருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசி. நம்பர் 1, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். எரேமியா தீர்க்கதரிசி 70 வருஷத்தில் ரிட்டர்ன் ஆவீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏசாயா தீர்க்கதரிசி கோரேஸ் உங்களை ரிட்டர்ன் பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு. 2 தீர்க்கதரிசியும் ஜாயிண்ட் ப்ராஃபஸி பாருங்கள், நிறைவேறும்படி படிக்கலாமா? இப்போ மெயின் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. ஹல்லேலூயா. 70 வருஷத்தில் ரிட்டர்ன் ஆவாங்க. யார் சொன்னது? எரேமியா. கோரேஸ் தான் அனுப்புவார்னு சொன்னது யார்? ஏசாயா. ஓகே, இப்போ ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை படிக்க போகிறோம். யார்ப்பா இந்த கோரேஸு? இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்குது சைரஸ். ஹல்லேலூயா. இந்த சைரஸ் உலகெங்கும் உள்ள ஹியூமன் ரைட்ஸ் ஓட விஷயத்தில் இடம் பிடிச்சிருக்காரு. ஏன்னா பர்சியா நாட்டு மன்னனாகிய இந்த கிங் சைரஸ் த கிரேட், அலெக்சாண்டர் த கிரேட்ன்றோம்ல, அது மாதிரி சைரஸும் யார் தான்? த கிரேட். அதாவது மனிதர்களுடைய உரிமைகள், மனித உரிமை, மனிதர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்னு மனுஷனுக்கு மரியாதை கொடுத்த ஒரு கிரேட்டான ராஜானா சைரஸ் ராஜா தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டு சட்டத்தில் கூட சொல்லப்பட்டிருக்குது. யாரை பற்றி பேசப்பட்டிருக்குது? கோரேஸ் ராஜா. இவர் பர்ஷியா நாட்டு மன்னன். பர்சியானாலே நீங்கள் மறக்கக்கூடாது, இன்றைய ஈரான். என்ன பேருங்க? ஈரான். ஈரான்னா யார்? பர்சியர்கள். அவங்க இன்றைக்கி அவங்க இஸ்லாம் மதத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்களாம் யார்? இந்த வம்ச வழியை சேர்ந்தவர்கள், ஈரானியர்கள். ஓகே, இவர் என்ன பண்ணுறாருன்னா வித்தியாசமான ஒன்று எடுக்கிறாருங்க. மன்னர்கள் 2 வழி எடுப்பாங்களாம். ஒரு மன்னர், ஒரு கூட்டமான மன்னர்கள் அரகண்ட்டாக இருப்பாங்க, வேற மக்களை கொண்டு வந்து அழிச்சு சாவடிச்சு இனமே இல்லாமல் பண்ணுவாங்க. 2வது வகை மன்னர்கள் இருப்பாங்க, அந்த வேற இன மக்கள் கையிலேருந்து நான் என்னத்தை கற்றுப்பேன், அவங்க எப்படி எனக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க பார்த்துட்டு அவங்க கலாச்சாரம் நல்லதாக இருந்தால் அவங்களே வளர்த்து விட்ருவாங்களாம். உங்கள் ப்ரேயர் நல்லா இருக்கே, உங்கள் படிப்பு நல்லா இருக்கேன்னு வளர்த்து விட்ருவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு மன்னன் தான் இந்த மன்னன். படித்தார், ஜூவிஷ் கல்ச்சர் சூப்பராக இருக்குது, இருதயத்தில் ஏவப்பட்டார், அவர் அனுப்பிட்டார். அவர் படித்து ஏவனாரோ இல்லையோ, கர்த்தர் இந்த இருதயத்தை. ஆமாம், அவங்க ரேஷியல் ஈக்குவாலிட்டி, கருத்தவன் என்றும் இல்லை சிவத்தவன் என்றும் இல்லை என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரே உரிமை கொடுக்கறதுல ஒரு மாபெரும் மன்னனாக யார் இருந்திருக்கிறாரு? இந்த கோரேஸ் மன்னர். இந்த கோரேஸ் மன்னர் ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜா. உலகத்தே ஆண்ட பாபிலோனை மேற்கொண்டு அந்த பாபிலோனுடைய ராஜ்யாங்கத்தை பிடிந்து கொண்டு வெற்றி பெற்ற கோரேஸ் மன்னன்னா பாபிலோனோட டாப் அவர். ஆனால் என்ன மன்னன்? நல்ல மன்னன். அவர் சிலைகள், அவர் முதலாவதாக கைதிகளை விடுதலை செய்தார். ஆமேன்னு சொல்லமா? ஸ்லேவ் வேணாம், எல்லாம் ஈக்குவலாயிரு அப்படின்னாரு. 2வது ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அவங்கவுங்க கடவுளை வணங்க, யூதர்கள் நீங்கள் உங்கள் ஆண்டவர்கிட்ட போங்க. மெயினாக யூதர்கள் எங்கே போங்க? உங்கள் ஆண்டவர்கிட்ட. ரேஷியல் ஈக்குவாலிட்டி, நானும் ஒன்று நீயும் ஒன்று. ஆமேன். ஆமாம், ஒரு இடத்துலையும் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு வந்தால் அதில் அதிகமாக சொல்லப்படுகிற நன்மை அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டாக்குமெண்ட்டில் அவர் எழுதி வச்சார் பாருங்க. ஒரு லெட்டரில் எழுதி வைக்கல, சிலிண்டரில் எழுதி வச்சுக்கிறாங்க.
சிலிண்டர். அந்த காலத்தில் பேப்பர்லாம் கிடையாது, தோல்லாம் அழிஞ்சிரும். சிலிண்டரில் என்கிரேவ் பண்ணியிருக்கிறாரு. ஆக மிக முக்கியமான பங்கை கோரேஸ் மன்னன் வகிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் யார் இந்த கோரேஸ்? இவ்வளோ நேரம் நான் சொன்னது கோரேஸ் வரலாற்றுகளில். யார் இந்த கோரேஸ்? கிறிஸ்தவர்கள் அதிகமாக நன்மையாய் பேசுகிறவர். யூதர்களே யாரையும் த கிரேட்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வாயில் கிரேட்னா தாவீது தான், கிங் டேவிட் தான். இன்னொரு ராஜாவை தாவீது இல்லாதபடி கிரேட் என்று வெளி மன்னனை சொல்கிறார்கள் என்றால் யாரை தான் சொல்லுவாங்க? கோரேஸ். இவர் பெர்சிய நாட்டு மன்னர், சைரஸ் த கிரேட் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இவர் ரட்சிக்கப்பட்டவரான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இவர் ரட்சிக்கப்பட்டவர் இல்லை, இவர் ஒரு பேகன் கிங். ஆமாம், ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, ரட்சிக்கப்படாத ஒரு மன்னனை வச்சு ஆண்டவர் இஸ்ரவேலை அடிப்பார்னா, ரட்சிக்கப்படாத மன்னனை வச்சு கர்த்தர் இஸ்ரவேலை கட்டவும் செய்வார். உங்களையும் என்னையும் கட்டுவதற்கு, உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்கு ரட்சிக்கப்படாத மக்களை கூட கர்த்தர் அனுப்புவார். He was the one who sent the Jews to the promised land again. திரும்பவுமாக இது உங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிதான் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? யூதர்கள் 4 விதமான ராஜாக்களை பார்த்தார்கள் அந்த 70 வருஷம். நேபுகாத்நேச்சார், பெல்ஷாத்சார், தரியு, கோரேஸ். நேபுகாத்நேச்சார், பெல்ஷாத்சார், டேரியஸ், சைரஸ் த கிரேட். 4 ராஜாக்கள். நேபுகாத்நேச்சார் ரொம்ப ஒஸ்ட் ஃபெலோ, ஆனால் தானியேல் மூலமா அவன் ரட்சிக்கப்பட்டான். பெல்ஷாத்சார் அநியாயத்துக்கு ஒஸ்ட் ஃபெலோ, பெருமைக்காரன், அவன் ரட்சிக்கவே படலை. டேரியஸ் அவர் மேதிய நாட்டு ராஜா, அவனும் ஒஸ்ட் ஃபெலோ, தானியேல் மூலமா ரட்சிக்கப்பட்டான். புரிஞ்சுங்க, நேபுகாத்நேச்சார்ன்றவர் தான் அக்கினி சூளையில் போட்டவர். எதில் போட்டவர்? கனவு கண்டவர். தலை கோல்டாக இருந்துச்சு, ஒரு சிலை பண்ண, அது யார்? நேபுகாத்நேச்சார். தானியேலை தூக்கி சிங்ககேபியில் போட்டவர் தரியு ராஜா. ராஜா என்ன பேருங்க? ஆமாம், அவர் எந்த மன்னன்? மேதியா. வெரி குட். பெல்ஷாத்சார் என்றவன் தான் அந்த மெனே என்ற ஒரு எழுத்து எழுதுமே, பொன் பாத்திரம் ஆலயத்துடைய பனிமுட்டுகளில் குடிச்சிருவான். அன்னைக்கு நைட் அவன் சத்துருவான் பெல்ஷாத்சார். கோரேஸ் ஒண்டர்ஃபுல்லான ராஜா. ஹல்லேலூயா. இந்த ராஜா, இந்த 3 ராஜாக்களும் மக்களுடைய கலாச்சாரத்தை அழித்த முற்பட்டார்களாம். ஆனால் இந்த 4வது வந்த ராஜா மக்களுடைய கலாச்சாரத்துக்காக வந்து நின்று கர்த்தரால் ஏவப்பட்டு மக்களுக்கு நன்மை செய்தாராம். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். 3 ஜாம்பவான்கள் இந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். இவங்க என்ன பணி செய்தார்கள் என்றால், they restored, they rebuilt, they returned. ஹல்லேலூயா. அவர்கள் ஒன்று கூடினார்கள், ஒன்றாய் கட்டினார்கள், திரும்பவும் கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். ஹல்லேலூயா. ரீபில்டிங். ஆமென். உலக வரலாற்றிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஏன் இவனை தேர்வு செய்தார்? இவன் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி கோரேஸ் என்கிற பெயரை சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 44 24 28 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் படித்தீர்கள் என்றால் இந்த கோரேஸை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. கோரேஸ் who says of, அவன் என்னுடைய மெய்ப்பன் என்றே சொல்கிறார். அந்த வசனத்தை எடுத்துங்க, சர்ச் பண்ணி எடுத்துங்க. ஏசாயா 44 24 28 வரைக்கும் இது சொல்லப்பட்டிருக்குது. அதில் கோரேஸை என் மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். அவன் என் மெய்ப்பன் என்றாருங்க. நான் நினச்சேன் கோரேஸ் ரட்சிக்கப்பட்டிருப்பான். ரட்சிக்கவே படலை. அவன் வெளியிலே இருந்து, அவுட் சைடில் இருந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டியிருக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வந்தவர் எஸ்ரா தான். கோல்டு கொடுத்தது யார்? சில்வர் கொடுத்தது யார்? சட்டம் இயற்றினது யார்? கூட மக்களை கொடுத்தது யார்? யார் தான்? கோரேஸ். கர்த்தர் தான் அந்த மனிதன் மூலமாக கட்டப்படுகிறார். கோரேஸை பற்றி நாம் என்ன படிக்கிறோம் என்றால், அவர் காட் இஸ் a sovereign God. ராஜாக்களுடைய இருதயம் நம் தேவனுடைய கரங்களில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு கோரேஸை கட்டி வைத்து கட்டின தேவன் இன்றைக்கும் திருச்சபையை கட்ட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை கோரேசுகளை வேண்டுமானாலும் அவரால் எழுப்ப முடியும். நமக்காக கர்த்தர் பணியை செய்வதற்கு உதவி செய்வதாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த புஸ்தகத்தை எழுதினவர் எஸ்ரா. ஆமென். எஸ்ரா என்றால் அசார் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. அசார் என்றால் டு ஹெல்ப், டு எய்ட். அசர்யாஹு என்கிற பெயரிலிருந்து வருகிறது. அப்படி என்றால் யெகோவா உதவி செய்வார் என்று அர்த்தமா. ஹல்லேலூயா. யெகோவா
உதவி செய்வார் என்று அர்த்தமாம். இதுதாங்க இந்த எஸ்ரா தீர்க்கதரிசனத்தினுடைய புஸ்தகம். இது ஒரு ட்ரெடிஷ்னலான புக்கு. இந்த புக்கு வந்து ஒரு ஸ்காலர்லி புக்கு. எஸ்ரா என்கிறவன் வேத பராகன். வேத பராகன்னா நீங்கள் டைரி பேனாலாம் வச்சுக்கிறீங்களே, அந்த மாதிரி அந்த காலத்தில் டைரி பேனாலாம் கிடையாது. பைபிளை எழுதணுன்னா அது பெரிய டெக்னாலஜி. ஒரு நாளெல்லாம் எழுதுனா கூட 4 லைன் வராது, அப்படி உட்காந்து எழுதுவாங்க. அது எழுத தெரிஞ்சவங்களுக்கு தான் வேத பராகன்னு பேர், இங்கிலீஷில் ஸ்கிரைப்னு பேர். அவர் தான் இந்த எஸ்ரா. நம்ம கையில் உள்ள பைபிளில் பல பகுதியை எஸ்ரா புஸ்தகத்தை யார் எழுதியிருக்காரு? அந்த எஸ்ரா தான் எழுதி இருக்கிறார். ஆமென். ஓகே, இந்த எஸ்ரா ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். நான் தான் சொன்னேன், எஸ்ரா எந்த கோத்திரமாக இருக்கும்? லேவி. எஸ்தர் எந்த கோத்திரம்? பெஞ்சமின். ஓகே, மீதி ரிட்டன் அவர்கள்லாம் யார்? யூதர்கள். ஹி வாஸ் அ ப்ரீஸ்ட். அவன் ஆரோன் வழியிலிருந்து தோன்றினவன். பாருங்க, ப்ரீஸ்ட் கரெக்டாக இருக்கணும், ப்ரீஸ்ட் கரெக்டாக ப்ரே பண்ணணும், ப்ரீஸ்ட் கரெக்டாக இருந்தால் ராஜா கரெக்டாக இருப்பார். காலையில் ராஜா ஆலயத்துக்கு போகணும், கால் பண்ணுறது யார்? ப்ரீஸ்ட் கூப்பிடுவார், ஆலயத்துக்கு வாங்க. நான் இன்னைய மாடர்ன் டெர்மினாலஜியில் சொல்கிறேன். தாவீது ராஜா ஆலயத்துக்கு போகும்போது ஆலயத்தில் சர்வீஸே நடக்கலைன்னா என்ன ஆகும்? அதனால் ராஜா ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே ஆலயத்தில் என்ன அடிச்சிருக்கோம்? மணி அடிச்சிருக்கோம். டிங் டிங். ஃபஸ்ட்டு பெல் அடிக்கிறாங்க, செகண்ட் பெல்லுக்குள்ளே ஓடணும் வந்திருப்பார். ஓகே, இந்த பணியை செய்தது யார்? எஸ்ரா. எஸ்ரா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தொலைந்து போன யூதர்களை திரும்பவும் சேர்ப்பதற்கு கர்த்தரால் உபயோகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, ராஜா இருந்தால் என்ன நடக்குமோ அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஆலோசனாக இந்த எஸ்ரா இருந்திருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை இதற்காக தான் அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு கோரேஸ் கையில் பேசுவார், தரியு கையில் பேசுவார், அர்த்தசாஸ்திர ராஜா கையில் பேசுவார். யாரிடம் பேசியும் தம் ராஜ்யத்தை கட்ட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அதிகாரம் நம் அனைவருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆமென். சிறையிருப்பில் இருந்து மீண்டும் கட்டுகிறார் என்கிற தலைப்பை நான் இந்த சாப்டருக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் இவனை எழுப்புகிறார். இவனுடைய உள்ளத்திலே ஒரு உந்துதலை கொடுக்கிறார். இவனுடைய ஆவியை எழுப்புகிறார். See, God can use any man as an instrument to do his ministry. ஆமென். இதனுடைய வரலாற்றுகளில் ஹிஸ்ட்ரியில் யாராவது எஸ்ரா பற்றி எழுதியிருக்காங்களா? ஆமாம், எழுதியிருக்காருங்க. ஜோசிஃபஸ் என்று சொல்லுகிறவர் என்கிற வரலாற்று ஆசிரியன் எழுதியிருக்கிறான். இந்த 70 வருஷம் சிறையிருப்பு முடித்து அவர்கள் எப்படி வருகிறார்கள் என்று. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சைரஸ் சிலிண்டர் அப்படின்றதில் சைரஸை எழுதியிருக்காரு. இன்றைக்கி ஹியூமன் ரைட்ஸ்க்கு அது முக்கியமாக இருக்குது. என்னென்னு எழுதியிருக்காரு? ஜனங்களை விடுதலை செய்தேன் என்று ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராஜா என்ன சொல்லுகிறாரா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். லெட்டர் எழுதுறாருங்க. யார் கொடுத்ததா? பரலோகத்தின் தேவன். ஆமென். God from heaven. யாவே தேவன். God from heaven. இந்த தேவன் எனக்கு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அங்கே சென்றிருந்தார்கள். சிறைப்பிடிக்க போகும்போது அதிகமான பேர் போனாங்களாம். திரும்பி வரும்போது மிகவும் குறைந்தவர்கள் தான் வந்தாங்க. நாங்கள் செட்டில் ஆகிட்டாங்க. கவர்மெண்ட் ஜாப். ஹீப்ரூவை வீட்டில் பேசுவாங்க, கல்தைய மொழியை வெளியில் பேசுவாங்க. செட்டில் ஆகிட்டாங்க. ரொம்ப சின்ன கூட்டம் தான் வரப்போகிறது. அவர்களை கர்த்தர் என்ன பண்ணோம்? அழைத்து கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் தான் பாஸ்டர் எலைஜா சேர்மன் கொடுக்கும்போது சொன்னார். அவங்க தாத்தா வந்து சைனாலேருந்து வந்தாங்களாம். வந்துட்டு அந்த காலத்தில் கப்பலில் வந்து பிறகு குதிரையில் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாங்களாம், குதிரை வண்டியில். இன்றைக்கி இவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்ட பிறகு இன்றைக்கி உங்களை திரும்பவும் சைனாக்கு அழைக்கிறாங்கன்னா போவோமான்னு கேட்டாங்க. போகிறா? போக மாட்டாங்க. என்ன ஆகிட்டாங்க? இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் யூதர்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு எப்போதுமே தெரியும், எங்கள் பட்டணம் எருசலேம். அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்து ஒரு ஊருக்கு திரும்புவாங்கன்னா அது ஜெருசலேமுக்கு தான். அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் யாருமே அவர்கள் போய் ஒன்றும் பெரிய ஆபத்தான இடமா இருக்குது, இருந்தாலும் அவர்கள் போகிறார்கள். ஓகே, கர்த்தர் என்னை ஏவினார். அவருடைய ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ, சூப்பர் ரூல், எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனை அவனுடைய தேவன், அவனோட அவன் தேவன் இருப்பாராக. அவன் யூதேவில் உள்ள எருசலேமுக்கு போய் படிக்கலாமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன், எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இப்படி ஒரு ராஜா கட்டளை போட்டால் எல்லாரும் எழும்பிடுவாங்க. பெண் கொடுத்தவன், பெண் எடுத்தவன், ஹாஃப் பிளட்டு எல்லாம் வந்துடும்.
எங்கள் அம்மா யூதஸ்ரீ, சரி நான் போகிறேன். எங்கள் அப்பா யூதஸ்ரீ, எங்கள் தாத்தாவோட தாத்தா யூதாலேருந்து வந்தாரா, சரி நான் போகிறேன். எவ்ரி ஒன் ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுத்து அனுப்புகிறான். போது எதற்கு? The aim is to go and build the worship place, the temple of God. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ரெஸ்பான்ஸ் வருது. ஜனங்க எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மீதியாக இருக்கிறவன் எங்கே தங்கி இருக்கிறானோ அவனிடத்தில் ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு என்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறது மட்டுமின்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தம் ராஜ்யம் இங்கும் எழுதி விளம்பரம் பண்ணுவித்தான். ஆட் போட்டார். காசு கொடுங்க, பொண்ணு கொடுங்க, கோல்டு கொடுங்க, குதிரை வண்டி கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்கள் என்று சொல்ல வந்துட்டார். இப்போ ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸ், யார் யார் ரிட்டர்ன் ஆகிறாங்க பாருங்கள். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு போகும்படி படிக்கலாமா? யூதா பெஞ்சமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். இப்போ மெயினாக யார் போகிறாங்க? யூதா பெஞ்சமின். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டிகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துகளையும் மிருக ஜீவங்களையும் உற்சாகமாக உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினாங்க. ஆமென். ஆமாம், எங்கள் தங்கச்சி திருவண்ணாமலையில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு கிராமத்தில் இன்னொரு கிராமத்துக்கு ஒரு சின்ன டிவிஎஸ் 50 மாதிரி ஒரு பைக் வச்சுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நாளைக்கு 4-5 கிராமம் விசிட் பண்ணுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் மேன், ஸ்கூல்லாம் வச்சுருக்க பிஸ்னஸ் மேன் அந்த வில்லேஜுக்கு ஊழியத்துக்கு போனார். போகும்போது டாட்டா சுமோவில் போனார். திரும்பி வரும்போது டாட்டா சுமோவை கொடுத்துட்டு வந்துட்டார். அவன் கொடுத்துட்டு வந்துட்டார். நீ ஊழியத்துக்கு வச்சுக்கணும். அந்த ஐயாவை கர்த்தர் கோடியை பெருகும்படி செய்யணும். என் தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரும் ரொம்ப நிறைவாக வேன் நிறைய நம்மள மாதிரி தான். நான் சொன்னேன், அம்மா உன்னை ஆண்டவர் பெருசாக ஆசீர்வதிச்சாருமா, என்னோட பெரிய வண்டி உனக்கு கொடுத்துட்டார். பெரிய வண்டியில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுது, கிராமமாக போகுது. இந்த ஜனங்க கொடுக்குற காணிக்கை கைகளை பலப்படுத்தும். ஆமென். நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தர சர்வீஸில் ஓஎம்ஆருக்காக காணிக்க கொடுங்க அப்படின்னு முடிஞ்சு வச்சு ஒரு பாட்டியம்மா அவங்க வீட்டு வேலை தான் செய்கிறாங்க. அவங்க ஒரு கவர் எடுத்துன்னு என் பேர் எழுத தரல, நீங்களே எழுதுங்கன்னாங்க. அவங்கள எழுத கொடுமான்னு எழுதுனா கொடுக்குறாங்க. அது சொல்கிறாங்க, இது ஓஎம்ஆருக்கு பெட்ரோல் போட வச்சுக்கோ. போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஆறுதலாக. நம்ம பிள்ளைங்க சண்டே போகும்போது யாராவது சாப்பாடு குழம்பு செஞ்சு கொடுத்துட்றாங்க, ஆறுதலாக இருக்குது. 2 வாரம் நம்ம சர்ச்சில் அம்மா சர்ச்சிலேருந்து ஒரு ஆன்ட்டி வந்தேன். அந்த ஆன்ட்டி முதல் வாரம் என்ன பண்ணாங்க, கறி குழம்பு சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. போகிறாங்க என் கூட வர பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த வாரம் சாம்பார் எல்லா காயும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கைகள் திடப்படுத்த வேண்டும், ஊழியம் செய்யுங்கள். ஆமென். They did not return all alone. There were people. They did not return empty handed. வெறுங்கையாய் போகவில்லை. எல்லாரும் கைகளை பலப்படுத்தினாங்க. அவங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க. எதிரிகள் பார்க்குறாங்க, ஆலயத்தை கட்ட போகிறானா, ஏத்தியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர். பிரதர், யூதர்களை தவிர பெஞ்சமின் கோத்திரத்தை தவிர யாருக்கும் ஆலயத்தை கட்டுற ஐடியாவே இல்லை. இந்த காசை தட்டின்னு போயிடலாமா, இந்த காசு தான் நம்ம ஃபேமிலிக்கு உதவுமே, இந்த காசு தான் கடன் பிரச்சனை அடைக்கலாமே, இந்த காசு தான் புது பைக் வாங்கிக்கலாமான்னு எல்லாரும் யோசிக்கிற நேரத்தில் ஒரு சிறு கூட்டம் நான் ஆலயத்தை கட்டுவேன் என்று புறப்படும் போது அந்த சிறு கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டம். They encouraged the people who were around them. They encouraged. There was no difference of opinion. ஆமென். இன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணியிருந்தேன், ஆண்டவர் எங்களுக்கு எப்பப்பா நீங்கள் சொந்த இடம் தர போகிறீங்க, எங்கள் கையில் இருக்கிற காசு இவ்வளோ தான், கையளவு இருக்குது, ஆனால் லேண்ட் வாங்க பொருள் எவ்வளோ தேவை, உலகளவு தேவைப்படுது, அவ்வளோ பெருசு இருக்கு. 1% கூட நான் இன்னும் சேர்க்க முடியலையே. முடியும், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் செய்வார். They are returning. சொல்லுங்க, they are returning. அவர்கள் திரும்புகிறார்கள், ஆலயத்தை கட்டப் போகிறார்கள். ரிட்டர்ன் பண்ணும்போது கவனிங்க, இதை தான் நேற்று சேக்காடு சர்ச்சில் சொல்லும்போது சொன்னேன். நீங்கள் யாரெல்லாம் உங்கள் லேண்டெல்லாம் இழந்துருந்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இப்போ பொருத்தனை பண்ணுங்கள், திருப்பி கொடுங்க ஆண்டவரே, நான் 10% ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு தரேன். அனைத்தையும் ரிட்டர்ன் பண்ணுறான், லிஸ்ட் எடுத்து ரிட்டர்ன் பண்ணுறான். அந்த நேபுகாத் நேச்சார் என்கிற ஏமாத்துக்காரன் படையெடுத்து கொண்டு போய் ஆலயத்திலிருந்து கொண்டு போன அனைத்தையும் பாருங்கள், 7-11 படித்தீர்கள் என்றால், நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளை கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்துட்டான். எடுத்துட்டு போயிடுங்க. வாவ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நடக்குமா? விசுவாசிக்கிறீங்களா? நடக்கும். எடுத்து கொடுத்துட்டான். இப்போ ஆலயத்தில் போனால் வைக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது.
எதை எடுத்துகிட்டு போனானோ வெண்கல தொட்டியை தூக்கிட்டு போயிருப்பான், பலிபீடத்தை கொண்டு போயிருப்பான், தூபபீடத்தை கொண்டு போயிருப்பான். உடன்படிக்கை பெட்டி மட்டும் எங்கே இருந்துச்சுன்னு தெரில, இது எங்கேருந்து ரிட்டர்ன் ஆச்சுன்னு தெரில. இதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டி பற்றி நமக்கு பெருசாக தெரியாது. அவ்வளோதான். உடன்படிக்கை பெட்டி இதுக்கப்புறம் நம்ம ரீட் பண்ண முடியாது, அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அவ்வளோதான். ஆமேன். இனிமேல் உடன்படிக்கை பெட்டி பற்றின பெரிய டாக்குமெண்ட் எதுவும் இருக்காது. அப்போ திரும்பி ஆலயத்தை என்ன பண்ணுறாங்க? கட்டுகிறார்கள். எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுறான். எதை ரிட்டர்ன் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். பொன் தட்டுக்கள், 30 வெள்ளி தாளங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து, இல்லைங்கம்மா வீட்டில் போய் படிச்சிங்க போகுது, எடுத்துக்கொண்டு போனான். ஆமேன். ஆமாம், விடுதலை பெற்றவர்கள் பாபிலோன் எருசலேமுக்கு போகையில் எடுத்துக்கொண்டு போனான். அவ்வளோதான், எடுத்துகிட்டு போயிட்டான். they brought everything, they left nothing. ஒன்றையும் இழக்கவே இல்லை, ஒன்றையும் விடவே இல்லை. உங்களை எத்தனை பேர் கர்த்தர் பணியில் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வரப்போகிறீர்கள்? ஆமேன். குறை வருமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குறை வருமா? God keeps his promise that he will build his temple. கர்த்தர் தம் ஆலயத்தை கட்டுவேன் என்பதை அவர் நினைவு வைத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் வேண்டும் என்றால் இந்த மாற்று தேசத்து ராஜாவை கூட உபயோகப்படுத்த முடியும். ஆமேன். புரிந்து கொள்ளுங்க. ரெஸ்டோரேஷன் இஸ் பாசிபிள். கர்த்தர் கட்டுகிறது முடியும். சொல்லுங்க, கர்த்தர் கட்டுகிறது முடியும். God will rebuild. கர்த்தர் கட்டுவார். What are we going to do? We need to respond. கட்டுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, கர்த்தர் ஆலயத்துக்கு இடத்தை கொடுப்பார். கர்த்தர் கட்டக்கூடிய கிருபையை தருவார். எத்தனை விசுவாசத்தோடு எழுந்து கொள்ள போறீங்க? அப்படியே எழுந்துங்க பார்க்கலாம். கர்த்தர் கட்டுவார். கர்த்தர் மீண்டும் கட்டுவார். சொல்லுங்க, ஆலயத்தை கட்டுவார், ஊழியத்தை கட்டுவார், ஜெபத்தை கட்டுவார், கான்ஃபரன்ஸ் பிரேயரை கட்டுவார். சொல்லுங்க, செல் குரூப்பை கட்டுவார், 70 திருச்சபைகளை கட்டுவார், அதற்குண்டான பண தேவைகளை தருவார், ஒவ்வொருடைய மனதையும் கர்த்தர் எழுப்பி தருவார். அவர் கட்டுவார். We have hope. We are going to step out. விசுவாசத்தோடு நான் எழுந்து நின்று கர்த்தர் கட்டுகிற பணியில் இறங்க போகிறேன். நான் கர்த்தருக்காக இறங்க போகிறேன், நான் எழும்ப போகிறேன் என்கிற பிள்ளைகள் எழுந்திருக்க நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம். ஓ ரீதானாபா ஷாதாலாபா, எங்க அப்பாவோட ஆலயத்தை கட்டுவதற்கு நான் முக்கிய பணி வகிக்க போகிறேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு உண்டான பணி முட்டுகளை எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன். திருச்சபையை நாம் எழுந்திருந்து கட்ட போகிறோம். விசுவாசத்தோடு சொல்லுவோம், நான் கட்டுவேன். என் கர்த்தர் கட்ட ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தரோடு கூட இணைந்து நான் கட்ட போகிறேன். ரே தேலே பேரே கதினா போ ஷரபா ரபாரி கதலபா ரபாதா லபாதா ரபா ரபா ரே பேதே ரே பேதே ரே பேதே பேதே ரே பாதி ரே.
அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையிலும் எங்களுடைய கண்களை திறந்து உங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிற புதையல்களை எங்கள் கண்களினால் பார்க்கும்படிக்கு நீங்கள் கட்டளையிட்ட மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த எஸ்ரா புஸ்தகத்தின் மூலமாக பல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீரே அப்பா. இப்பொழுதும் இந்த வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, எங்கள் ஒவ்வொருடைய இருதயம் உமக்காக கொழுந்து விட்ட எழும்ப செய்வீராக. இந்த நேரத்தை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பெஞ்சமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழும்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவஜனமே, இந்த எஸ்ரா புஸ்தகத்தினுடைய மைய கருத்தை, சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். கர்த்தர் எப்படி உண்மை உள்ளவராக இருந்து தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தன்னுடைய ஜனத்திற்கென்று நிறைவேற்றுகிற தேவன் என்கின்றதை தான் இந்த புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த எஸ்ரா புஸ்தகத்தினுடைய 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆனால் எரேமியா எழுதினதை ஆண்டவர் எஸ்ரா உடைய காலகட்டத்தில் நிறைவேற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் நிச்சயம் செய்வார். அவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார். அவர் மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, நிச்சயமாக அல்ல. நம்ம தான் சில நேரத்தில் ஒன்று சொல்லுவோம், வேற ஒன்று செய்வோம். இந்த வசனத்தில் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம். இந்த வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்க போகிறோம். எப்படி தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு இந்த மக்களை எல்லாம் ஏவுகிறாரோ, யூதா பெஞ்சமின் வம்சங்கள், அவங்களுடைய தலைவர்கள், அவங்களுடைய ஆசாரியர்கள், அவங்களுடைய லேவியர்கள், இன்னும் எல்லாருடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் ஏவுகிறார். அவங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை எழுப்புகிறார். இப்போது இந்த வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தரே, உம்முடைய ராஜ்யத்துக்கென்று, உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று அப்பா என்னை நீங்கள் எழுப்புங்க என்று நம்ம சொல்ல போகிறோம். அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த எஸ்ராவை கொண்டு, நெஹெமியாவை கொண்டு, எஸ்தரை கொண்டு தன்னுடைய ஜனங்களை மறுபடியும் கட்டினார். தன்னுடைய ஜனங்களை மறுபடியும் சீரமைப்பு பண்ணார். தன்னுடைய ஜனங்களை மறுபடியும் கூட்டி சேர்த்தார். He restored, he rebuilt and he returned. இன்றைக்கு நீங்கள் தான் அந்த எஸ்ரா, நீங்கள் தான் அந்த நெஹெமியா, நீங்கள் தான் அந்த எஸ்தர். நீங்கள் தான் போய் ஜனங்களை மறுபடியும் சீரமைப்புக்கு உள்ள, மறுபடியும் அவர்களுடைய வாழ்க்கையை கட்ட நீங்கள் தான் புறப்பட்டு போகணும். இப்போ கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை தொடுகிறார். இப்போ கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை தொடுகிறார். இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த மகத்தான பணிக்கு செல்ல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எஸ், ஐ ஆம் தட் எஸ்ரா. நான் தான் இந்த எஸ்ரா, நான் தான் இந்த நெஹெமியா, நான் தான் இந்த எஸ்தர். நான் புறப்பட்டு போகிறேன். பல மக்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கும்படி, பல மக்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டும்படிக்கு, பல மக்களை மறுபடியும் தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு இதோ நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தரே, இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு கூட நீர் பேசினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்க போறோம்ப்பா, அந்த ஜனங்களை மறுபடியும் உங்க பக்கமா திருப்ப நாங்க போறோம். அவருடைய வாழ்க்கையை மறுசீரமைக்க நாங்க போறோம். மறுபடியும் அவருடைய வாழ்க்கை கட்டப்பட நாங்க முயற்சி எடுக்கிறோம். அந்த காலகட்டத்தில் இந்த எஸ்ரா முயற்சி எடுத்தது போல நாங்கள் பல முயற்சிகள் ஏறெடுக்கிறோம் அப்பா. எத்தனையோ ஆத்துமாக்கள் இடறி போயிருக்கிறாங்க, எத்தனையோ ஆத்துமாக்கள் விரக்தி இருக்காங்க, எத்தனையோ ஆத்துமாக்கள் பலவீனத்தில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை கட்டப்பட, அவருடைய வாழ்க்கை சீரமைக்கப்பட, இந்த 3 வார்த்தையை மறந்துடாதீங்க. மறு சீரமைப்பு, கட்டப்படுதல்,
ஆண்டவரிடத்துல திரும்புதல். இந்த 3 காரியத்தையும் நான் செய்வேன் என்று கர்த்தருடைய சமூகத்துல நாம உறுதி எடுத்துக்கொள்வோம். இந்த வேளையில அந்நிய பாஷையினால ஆண்டவரிடத்துல அப்படியே பேசலாம். லெட் கம்யூனிகேட் வித் आवर காட். நம்ம ஆண்டவரிடத்துல கம்யூனிகேட் பண்ணலாம். ஓரி லியாந்தன பாஷபதர பலதியா கரபல பதர பலதியா ஓரி பலபதரி ஆந்தன பாஷபர பலபர பலபா கரபல பதர பலபா ஓரி ஆந்தன பாஷந்தரி கரபல பதர பலதி ஆந்தன பா கரபல பதரபா ஓரி பலதி ஆந்தன பாஷந்தரி கரபல பதரபா ஓரி பலதி ஆந்தன பா கரபல பதரபா ஓ ஷபர பலபதர பலதி ஆந்தன பா Let's restore, let's rebuild, let's return, let's restore, let's rebuild, and let's return the people of God to God. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துல உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியான மகத்தான பணிக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. என்னை ஆளுகை செய்யுங்க. எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு பலனை கொடுங்க, எனக்கு சத்துவத்தை கொடுங்க, எனக்கு வல்லமையை கொடுங்க, அலுகுணங்களை கொடுங்க, ஃபேவரை கொடுங்கப்பா. உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே, அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கலாம். உயிரே உறவே வாருமே, என்னை என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உயிரே உறவே வாருமே. இயேசுவே ஆளுகை செய்யுமே. யெகோவா யெகோவா சேனா, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா சேனா, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. கர்த்தருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கலாம். தேவனாகிய கர்த்தரே, எஸ்ராவை உபயோகித்த தேவனே, நெகேமியாவை உபயோகித்த தேவனே, எஸ்தரை உபயோகித்த தேவனே, கோரோஸ் ராஜாவை உபயோகித்த தேவனே, என்னையும் நீர் உபயோகிப்பீராக. இதோ உம்முடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நீர் எப்படி பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தீரோ, நானும் அதே உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day and shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.